வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல கிறிஸ்பியான முறுக்கு செய்ய போறோம். இந்த முறுக்கு பண்றதுக்கு நாம அரிசியை வாங்கி அதை கழுவி காய வச்சு அரைச்சி செய்யணுங்கிற அவசியம் தேவையில்லை. நம்ம இன்ஸ்டன்ட்டா கிடைக்கிற அரிசி மாவையும் உளுந்து மாவையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து முறுக்கு செய்ய போறோம். முறுக்கு பண்றதுக்கு நாம 1 கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு அரிசி மாவை வந்து நான் எடுத்துக்கிறேன். எந்த கப்பால எடுக்கிறீங்களோ அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு உளுந்து மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். முறுக்குக்கு தேவையான உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெயை சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். நம்ம வெண்ணெயை சேர்த்தோம் அப்படின்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமத்தை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லை ஜீரகத்தை சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். கூடவே சின்ன பீஸ் பெருங்காயத்தை நான் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இந்த தண்ணியை சேர்த்து இப்போ பிசைஞ்சிக்க போகிறோம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக மாவுலேயே சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவை வந்து ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு சுடுறதுக்காக காய வச்ச எண்ணெயிலேருந்து ஒரு அரை குழிக்கரண்டி மட்டும் எடுத்து எண்ணெயை சேர்த்து இந்த மாவில் நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை நம்ம சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா சாஃப்டாக வந்து சப்பாத்தி மாவு பக்குவத்தில் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. நாம் ரெடி பண்ண மாவை முறுக்கு கோவலையில் போட்டு விருப்பப்பட்ட அச்சு சேர்த்து நம்ம வந்து முறுக்கை வந்து பிழிஞ்சு வச்சிடலாம். இப்போ சின்ன சின்ன தட்டில் வந்து பிழிஞ்சு வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம பிழிஞ்ச முறுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா முறுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து வெந்து செவந்து வந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுருவோம். இப்போ முறுக்கு வந்து சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ முறுக்கு வேகிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முறுக்குலேருந்து வர பபிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த டைமில் வந்து முறுக்கு நமக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து முறுக்கை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ சூப்பராக நல்ல கிறிஸ்பியான முறுக்கை ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.